ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம். நம்ம பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த சௌரமான மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை நம்ம கடக மாதம், அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம். தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவோம். அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும், ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும். அதாவது இது மாலை நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது சொல்லப்படுறது. அதனால் ஆடி மாதத்துலேயும் மார்கழி மாதத்துலேயும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்ணுறது இல்லை. இது கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய மாதமாக சொல்லக்கூடியது. இருப்பினும் இந்த மாதத்தில், அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும். அதுக்கு தோஷம் கிடையாது. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டாக பிரிக்கும் போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிக்கிறோம். இதில் சொல்லக்கூடியது என்னென்னா சூரியனுடைய தேர்ப்பாகை தெற்கு நோக்கி மூவ் ஆகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது. அதனால் சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும், இப்போ ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதையும், அதற்கு பிறகு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். ரிஷப ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்கிரன். குரு மிதுனத்தில் இருக்கார். கடகத்தில் சூரியன் புதன். சிம்மத்தில் செவ்வாய் கேது. கன்னியில் சிம்மத்தில் செவ்வாயும் கேது. கும்பத்தில் சனி ராகு. இது இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களுடைய நிலைமை. அதற்கு பிறகு பார்த்தலையானால் 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான நாட்களை ஆடி மாதம்னு சொல்கிறோம். 17ஆம் தேதி அன்றைக்கே மாலை புதன் வக்கரகதி அடைஞ்சு புனர்பூசம் 2ஆம் பாதம், அதாவது மிதுன ராசிக்கு போகிறார். ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகுது 17லேருந்து 24க்கு. அதற்கு பிறகு திருப்பியும் அவர் கடகத்துக்கு வரார். இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய மாற்றம் வருது. சுக்கிரன் 26/7/2025 அப்போது சுக்கிரன் மிதுனத்துக்கு போகிறார். அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில். அதற்கு பிறகு செவ்வாய் 29/7/2025 அன்றைக்கி கன்னியா ராசிக்கு போகிறார் ஒரு 15 நாளில். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 3/8 அப்போது புதன் கடகத்துக்கு வந்துடுறார். ஸோ இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள். சரி, இந்த மாதத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதம் மொத்தமுமே விசேஷம்தான். அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க. எல்லா விதமான விசேஷங்களும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உண்டு. பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும். அதாவது காற்று, ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது. அதனால் வெயிலும் சூடும் கனல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம். இந்த அம்மை வரக்கூடிய வாய்ப்பு. அதனால் அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்களேனால் இந்த 24/7/2025 அன்றைக்கி ஆடி அமாவாசை மிகவும் வசத்தியானது. ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தட்சிணாயணத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை. அதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது. எல்லாருமே பண்ணணும். அது அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/7/2025 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அது 6:53லேருந்து 8:28 வரலும் இருக்கக்கூடிய 8:23 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கடைசி, அதாவது இந்த 1.5 மணி நேரம்னு சொல்லக்கூடிய 90 நிமிஷத்தை 5ஆக பிரித்து 18 நிமிஷமாக பிரிச்சுக்கிறோம். கடைசியில் இருக்கக்கூடிய 36 நிமிஷம், அதாவது 8:22 - 36 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு
7:46 8:22 வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம். அதாவது மனை இது பண்ணுறது, புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் வைக்கிறது, வாசக்கால் அமைக்கிறது, அது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைக்கால் போடுறது, இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது. நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். இதுக்கு வந்து அதாவது நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 28ஆம் தேதி அன்றைக்கி ஆடிப்பூரம். ஆடிப்பூரம்ன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். ஏன்னா ஆடிப்பூரத்தில் அதாவது ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண், அவர் வந்து ஆண்டாள், அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம். அந்த ஆடிப்பூரம் வந்து மிகவும் விசேஷமானது. இந்த மாதத்தில் வந்து 8/8/2025 அன்றைக்கி ஆடி மாதத்தினுடைய வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு 9/8 அன்றைக்கி எஜுர் உபாகரமா, அதாவது பூணல் மாற்றிக்கிற ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது. அன்றைக்கி யாரெல்லாம் எஜுர்வேதத்தை சார்ந்தவராக இருக்காலோ அன்றைக்கி வந்து எஜுர் உபாகரமாக பூணல் மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 16/8 அன்றைக்கி ஆடி கிருத்திகை வருது. அதை தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்றைக்கே வந்துடுறது. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலாக ஆவணி மாதம்தான் வரும், ஆனால் இந்த வாட்டி ஆடி மாதத்துலேயே வந்துடுறது அஷ்டமி. அதனால் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. இதில் வந்து இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்கிட்ட அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய அதாவது உங்களுடைய பெயர், அதை தவிர பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், இது மட்டும் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இதற்கு வந்து கட்டணம் உண்டு. அந்த கட்டணத்தை என்னென்னு சொல்கிறேன், அதையும் அனுப்பி வைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவா 50 வயசு ஆகுது, ஆனால் சந்தியில் இருக்கா, அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் வருது. அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா, ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துருக்கும். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவா வந்து நினச்சிட்டு இருக்கிற நட்சத்திரத்துக்கோ, நட்சத்திர பாதத்துக்கோ, ராசிக்கோ நல்லதாக இருக்காது, இல்லை லக்னத்துக்கோ நல்லதாக இருக்காது. அதை முதல்ல பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்டான விஷயங்கள் நடக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்ன இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆடி மாதத்தில் பார்த்தடையானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றத்தை வச்சு தான் நம்ம வந்து மாத கிரகங்களுடைய பலன்கள் சொல்லுவோம். இந்த மாதம் வந்து 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். குழந்தைகள்னால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேத்துவோடு சேர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார். பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா லக்னாதிபதியே ராசியின் அதிபதியே செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல போய் கேத்துவோடு சம்மந்தப்படுறது நல்லது. அதுவும் தன்னுடைய நட்பு வீடு அப்படின்றதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் 29ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது 29/7/2025 மேலே செவ்வாய் மாறுறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் போகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன் 4ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி 4ஆம் இடத்துல வர வக்கரகதி தாண்டி போயிட்டு வர்றார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போது கல்யாணம், மேரேஜ் ஃபிக்ஸெல்லாம் பண்ண வேண்டாம். ஜாதக பரிவர்த்தனை பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஆவணி பிறக்கட்டும், அப்போ வந்து நிச்சயார்த்தம் அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த ஜாதக பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு
4ஆம் இடத்துல புதன் போகிறார். அதாவது குருவும் அங்கே சூரியனும் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கடகத்தில் சூரியன் வந்து 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது இயல்பு வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். அதோட சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய சுகங்கள் வந்து நிச்சயமாக கிடக்கூடிய வாய்ப்பும், குழந்தைகள் மூலியமாக உங்களுடைய சுகங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல வந்து இந்த மாதத்தில் சுக்கிரன் இருக்கிறது. பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்குது. அது பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வந்து சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்கும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாகவும் அமைய போகிறது. சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு போகும்பொழுதும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கும் அங்கீகாரமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சற்று பின்னடைவு இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் இந்த மாதம் 29ஆம் தேதி, அதாவது 29/7/2025க்கு மேலே ஏதாவது போட்டித் தேர்வு வந்ததுன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் பரிவர்த்தனை இந்த காலகட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனைகள் பண்ணிக்கிறது நல்லது. நிச்சயமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 9ஆம் அதிபதி, அதாவது அவரே குருவாக இருக்கிறதுனாலையும் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. வேலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேலை உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது புதிய கடன் அமையும். புதிய தொழிலில் வந்து மாறுதல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கண்டிப்பாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 3/8/2025 5/8/2025 வரலும் சந்திராஷ்டம காலம். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால், அதாவது ஆடி கிருத்திகை வேறு வருது, முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர உங்களால் முடிஞ்சது மஞ்சள் வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைப்போகிறது. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களுடைய ராசி. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடி மாதம் 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு இந்த மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கார். அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். என்னென்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சிறு சிறு பின்னடைவு இருந்துகிட்டே இருந்திருக்கும். எந்த ஒரு இதுவும் எடுத்தாலும் அங்கே வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். மாற்றி உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க வந்து நிச்சயமாகவே வந்து நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. எடுத்த காரியங்களில் சின்ன சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதனே வந்து ராசியில் ஆட்சி பெற்று போகிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் சுக்கிரன் ராசிநாதன் அவர் வந்து ஒரு 27ஆம் தேதி வாக்கில், அதாவது 26/7/2025 வாக்கில் வந்து மாறுறார். அதாவது 2ஆம் இடத்துக்கே போகிறார். 2ஆம் இடத்துக்கு போகும்போது ராசிநாதனே தனஸ்தானத்தில் போய் உட்கார்றதும் தனக்காரகனான குருவே சேர்ந்திருக்கிறது பண வரவுக்கு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அதாவது பண வரவு எல்லா பக்கத்திலிருந்து வரும். சரி, பண வரவு இங்கேருந்து மட்டும்தானே வரும் அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரேஸு, ஷேர்ஸு அந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை அடையக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 2ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வரும். 2ஆம் இடத்துக்கு அவர் வரும்பொழுது 3 கிரகங்கள் கூட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக, அதாவது குரு, சுக்கிரன் மற்றும் இவர் புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த ஒரு சின்ன இடைப்பட்ட காலகட்டம் அமையும். இருந்தாலும் ஒரு 7 நாளில் புதன் வக்கர நிவர்த்தியம் ஆகிடுது. அதுக்கப்புறம் 3/8 தான் புதன் கடகத்துக்கு போகிறோம். இந்த காலகட்டம் பார்த்தாலேனால், அதாவது 26லேருந்து 3ஆம் தேதி வரணும் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. உங்களுடைய பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். அதோட பேச்சினால் அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்வதை அடுத்தவர்கள் தட்டாமல் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு புதன் போகிறார். 3ஆம் இடத்துக்கு புதன் போகும்போது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய உடல் நலத்தை நிச்சயமாக கெடுப்பார். உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. அவர் 12ஆம் அதிபதி. அவர் அந்த அளவுல இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால அகெயின் தாயின் உடல்நிலையில் பிரச்சனை வரும். அது தவிர உங்களுடைய சுகங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போவார். எப்போன்னா 29/7/2025 அப்போ. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக ஒரு சற்று பின்னடைவு வரும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. புதிய தொழில் அமையும். தொழிலில் பெரிய ஏற்றம் அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் ராசியில் இருப்பதனால் எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா விஷயத்திலும் ஜெயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக இது ஜாதக பரிவர்த்தனை பண்ணுவதன் மூலியமாக நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறவர்களும் ஜாதக பரிவர்த்தனை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக கிளிக் ஆகும். ஆவணி மாதத்தில் அதை பேசி முடிக்கிறது நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண வரவிற்கும் பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் ராசிக்கு இந்த ராசிக்காரர்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர தொழிலில் சில மாற்றங்கள் வரும். உங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம காலம்னு பார்த்தோம்னா 5/8/2025 7/8/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அகத்திக்கீரை அருகில் இருக்க கோசாலையில் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தாலேனால் எல்லாமே ஏற்றமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அதனால் பண வரவு நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த மாதம் ஆரம்பித்த உடனே, அதாவது 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை ஆடி மாதம் விஸ்வாச வருஷத்தை சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தடையானா உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில் உங்களுடைய ராசியிலே இந்த மாதம் அன்றைக்கே வந்துடுறார். வக்கரகதியில் இருந்தாலும் குரு, சுக்கிரன், புதன்,
வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும். இவ்வளோ நாளாக உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும், மனநிலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏன்னா தனித்த அந்தணன் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு தனித்து இருந்தார்னா பிரச்சனைகளை உருவாக்குவார். அவர் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களோடு இருந்தார்னா, ஏதாவது 2-3 கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா, இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே புதன் உங்களுடைய ராசிநாதனே அங்கே வந்துடுறார். வக்கரகதியாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும், உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும், மன அழுத்தம் சற்று கம்மியாகும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியுமான செவ்வாய் 3ஆம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் ஆரம்பத்திலிருந்தே 3ஆம் இடத்துல இருக்கார். 29/7 அன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் 3/8/2025 அன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறை, கட்டுரைத்துறை, எழுத்துத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போகக்கூடிய செவ்வாயின் மூலியமாக சிறு சிறு உடல்நிலை பாதிப்புகள், சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், அது தவிர ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு, அது தவிர வீடு விற்கணும்னு பார்க்குறவங்களுக்கு நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ஆடி மாதம்னாலே 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தே ஆகும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு 12இல் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் பணவரவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் பேச்சில் கட்டுப்பாடு தேவை. குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதை தவிர திருமணத்திற்கு பரிவர்த்தனைகளை பண்ணலாம். அதாவது ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அது தவிர தீர்க்கமான சிந்தனைகள் உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம், மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலம். ஷேரு, ரேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் சற்று பின்னடைவு இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலையில் டிரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையப்போகிறது. அது தவிர பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தந்தையின் மூலியமாக பணவரவு வரக்கூடியதும் தொழிலில் நிச்சயமாக அது ஏற்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறது 7/8/2025 10/8/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக எந்த ஒரு புதிய முயற்சியை வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுத்துட்டு போகிறது நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயணா கோவிலில் போய் வழிபடுறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். சரி, இந்த மாதம் ஆடி மாதம் பார்த்தாலேனால் 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும்
சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கார். இதனால் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடக்கிறது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும், பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கார், ராசியிலேயே சூரியன் இருக்கார். சூட்டின் வழியான வெப்பத்தின் வழியாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு செல்ல வேண்டாம். அது தவிர ராசியிலேயே சூரியன் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியிலேயே புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே இருக்கார். அது தவிர இந்த மாதம் ஆரம்பித்த உடனே சாயந்தரமே வக்கரகதியில் போகிறார். 12ஆம் இடத்துல குரு புதன் வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடம் நிச்சயமாக சுபப்படுறது. அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தங்கள் வரும். புதுசாக வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். திடீர் செலவுகள் வரும். அதாவது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவங்க குடும்பத்தின் வழியாக திடீர் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 11ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஜாதக பரிவர்த்தனை பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதுவும் இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த காய்கறி அந்த மாதிரியான விஷயங்கள், ஆட்டோ டிரைவர், வேன் டிரைவர், அது தவிர ஓட்டுநர்கள் எல்லா விஷயத்துலையும், அதாவது வண்டியிலேருந்து எல்லா விஷயத்துலையும் இந்த ஓட்டுநர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர இதில் போகிறது, இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கும். சின்ன சின்ன நெரிசல்களில் கால் அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். நாய் மூலியமாக பிரச்சனை வரும். நாய் கடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அது தவிர இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுப செலவுகள் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் டெலிவரி பீப்புள், சாப்பாடு பண்ணுற சமையல்காரர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். பால் முகவர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகளில், புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 29ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். புதிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்க வேண்டிய கட்டாயம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/8/2025 12/8/2025 வரலும் உண்டான காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டியதுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்சு ஒரு 5 குடம் தண்ணி கொடுத்துட்டு போங்க. அது அபிஷேகத்துக்கு. அதன் மூலியமாக சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். இந்த ஆடி மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வாங்கும். உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே
நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிற உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனக்குழப்பங்கள், கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியின் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள், தேவையில்லாத நட்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியிலேயே கேது இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் சனியும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல் நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனியோட வக்கர சனியோடு இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். அதாவது எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை தவிர பார்த்தாலேனால் பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போடுறதுன்றது கொஞ்சம் ஜாகிரதையாக போடுறது நல்லது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல செவ்வாய் போகிறார். 29ஆம் தேதி அன்றைக்கி 2ஆம் இடத்துல போகிறார். ராசியிலேயே செவ்வாய் 29ஆம் தேதி வரலும் இருக்கார். அதாவது 17/7/2025 16/8/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 29/7/2025 அப்போது செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் பேச்சில் கொஞ்சம் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. வார்த்தை தடித்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சஞ்சலங்கள் வந்து போகும். பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். ஜாகிரதையாக இருக்கும். பண வரவு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே இருக்கார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல போய் 3/8 அன்றைக்கி தான் மாறுறார். அது வரலும் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறது. வக்கரமாக இருந்தாலும் சரி, வக்கரம் இல்லாமல் இருந்தாலும் சரி, புதன் அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். குருவோடு சேர்ந்து சம்பந்தப்படுறார். இதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான தொழில்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் உங்களுக்கு கணக்கியர்கள், கணக்கு இதில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸு, டிராஃப்டிங்கு, அதை தவிர சார்ட் அக்கௌண்டன்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அட்மின், ஆடிட்டர்ஸு அவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர அரசியல் தலைவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போய் இந்த மாதம் இருக்கார். அதை தவிர 26/7 அன்றைக்கி சுக்கிரன் மாறுறார். 11ஆம் இடத்துக்கு மாறுறார். அதனால் 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணத்திற்கு ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். அரசியல் செல்வாக்கு, அரசியல்வாதிகள் அவர்கள் பார்த்தீங்களேனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் சற்று பிரச்சனை இருக்கும். தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர இந்த காலகட்டத்தில் இந்த சந்திராஷ்டமம் வேறு வருது. இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா 17/7 அதுக்கப்புறம் 12/8 14/8 இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டம காலமாக அமையிறது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது மதிகாரகன் மறைஞ்சிருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் சந்திராஷ்டமத்தை ஒருவேளை செய்ய வேண்டியதாக இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. அது சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். இந்த மாதம் நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகனை சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகளிலிருந்து நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முருகன் திருச்செந்தூர் போக முடியலனாலும் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் போயிட்டு மஞ்சள் கலர் துண்டு யாருக்காவது தானம் பண்ணுவோம். அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வரும்.
கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்க ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த 17ஆம் தேதி எண்ணிக்கை, அதாவது இந்த மாதம்ன்றது பார்த்தோம்னா 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான மாதம் இது ஆடி மாதம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு பேசும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். 29ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசியில் வந்து உட்கார்றார். அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காத சூட்டு மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனி வக்கரத்தில் வேறு இருக்கார். அதனால் வேலைகள் மாறுதல்கள் சரி, வேலை மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரகதி அடைஞ்சிருக்கார். அதனால் வேலையில் சிறு சிறு இன்னல்களும் சிறு சிறு மாறுதல்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒன்று ப்ரமோஷன் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவா, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற கம்பெனிலேருந்து வெளியில் போய் வேறு கம்பெனி பார்க்க வேண்டியதாக இருக்கும். வேலையில் மாறுதல் நிமித்தம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 12ஆம் அதிபதி 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். என்னென்னா செலவுகள் ஆகாது, கையில் இருக்கிற காசு தங்கும், வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருக்கிற காசு வந்து வரக்கூடிய காசு நிச்சயமாக பிரச்சனை இல்லாமல் தங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கும், பேச்சில் நல்ல நளினம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு பரஸ்பரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அவர் வந்து 26ஆம் தேதி 26/7/2025 10ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும், மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. அது தவிர பார்த்தோன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாள் கண்டிப்பாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வரும்போது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதனால் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொது சேவைக்காக நிறைய பணம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதன், அதாவது உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 10ஆம் இடத்துல போகிறார். அதனால் ஷேர் மார்க்கெட்டு, ஷேர் இண்டிசஸ், டாக்குமெண்டேஷன், அக்கௌண்டிங், பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, அது தவிர கவிஞர்கள், கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் வக்கரம் விட்டு திருப்பி 10ஆம் இடத்துலையும் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல் நலம் 29ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் வந்து இருக்கிறதுனால சூடு சம்பந்தமாக பிரச்சனைகள் வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் வர்றதுனால கண்டிப்பாக பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம், பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதம் வரப்போகிறது. உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 17/7 18/7 இந்த 2 நாள், 19/7 இந்த 3 நாட்கள் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்குது. அதை தவிர 14/8 16/8 வரலும் உண்டான ஒரு 3 நாட்களும் இருக்குது. இந்த மாதம் கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நாளைக்கு மேலே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் பால் 1 டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். சரி, இந்த மாதம் கன்னியா ராசிக்காரர்கள்
கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்தேனால் சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகுந்த கடினமான காலம் போய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் வந்துருக்கு. இப்போ இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தேனால் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருக்கார் சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 26/7/2025 உங்களுடைய ராசி விட்டு 9ஆம் இடத்துல போகிறார். 9ஆம் இடம் அதிகமாக வலுத்து போகிறது. 9ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல சுக்கிரன், அதற்கு பிறகு 9ஆம் இடத்துலையே வந்து புதன் வேறு வக்கரகதியில் புதன் ஆட்சி பெற்ற புதனாகவே வேறு வரார். அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடம்ன்றது வந்து பாக்கியஸ்தானம். அபரிமிதமான பாக்கியத்தை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. தந்தையின் மூலியமாக அனுகூலியமான பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல்நாடு போய் படிக்கிறது, படிப்புக்குன்னு போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த மாதிரியான படிப்பு, அதை தவிர வந்து ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ் படிக்கிறது, உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து வக்கரகதி அடைஞ்சு 9ஆம் இடத்துல 17/7/2025 அன்றைக்கே போயிடுறார். 3-8 வருடம் அங்கேயே இருக்கார். வக்கர நிவர்த்தியாகி அதுக்கப்புறம் 3-8 வருடம் வந்து 9ஆம் இடத்துலேயே இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ புதனும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் கொடுக்க போகிறார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அபரிமிதமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள், தந்தை மூலியமான அனுகூலங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக இது பண்ணும். உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 29/7 அன்றைக்கி 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் இடத்துக்கு போகும்போது நிச்சயமாக உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உங்களுடைய சப்தமாதிபதி அப்படின்னு சொல்கிறவர் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர் மூலியமாக இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதிக முதலீடுகள் போடாதீங்க, பொறுமையாக இருங்க. நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் விருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை அமையும். உங்களுக்கு வந்து புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர உங்களுடைய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா மொத்தத்தில் இந்த மாதத்தில் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். ஏன்னா ராசிநாதன் 9ஆம் இடத்துல குருவோட சேர்ந்திருக்கிறதும், குரு பார்வை உங்களுடைய ராசியில் விழுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் ஏற்றம், தீர்க்க சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய, அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய பெரிய பெருமிதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல செவ்வாய் வர்றதுனால தூக்கங்கள் சற்று பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சொந்த தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தாலேயானால் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. அதாவது புதிய முயற்சிகளுக்கு சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோமேனால், அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு 20/7 22/7/2025 வரணும் சந்திராஷ்டம நாட்கள். அதை தவிர 16/8 அன்னைக்கு இந்த கடைசி நாள், இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் 16/8 அன்றைக்கும் சந்திராஷ்டம நாள் வருது. இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த இதில் துலா ராசியில் இருக்கிறவா, கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. அதுவும் வந்து ஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் நடிக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால் தொழில், நூல் தொழில் இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சர்ஜன்ஸு, அதை தவிர பிளாஸ்டிக் சர்ஜன், இந்த மாதிரி நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பெரிய பொற்கொள்ளர்கள் அவளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். விருச்சிகம், விசாகம்,
அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். ராகுவோட சம்பந்தம், அபரிமிதமான ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். எண்ண அலைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் ஆடி மாதம் பார்த்தாலேயானால் 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தேன்னா 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல 26/29/7/2025 அன்றைக்கி வந்துடுறார். 11ஆம் இடத்துல ராசிநாதன் வர்றது பெரிய ஏற்றம். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பணம் வந்து நல்லபடியாக வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்க்குறார், அதுவும் குருவே பார்க்குறதுனால கண்டிப்பாக பணவரவு அதிகமாக இருக்கும். செலவுகளும் அதற்கு ஏற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், அதுவும் சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கிறவங்க, ஆன்மீக சுற்றுலா பண்ணுறவங்க, அதை தவிர வந்து டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, மருத்துவ உபகரணங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க, மருத்துவ உபகரணங்கள் வியாபாரம் செய்கிறவங்க, மருத்துவமனைக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு திடீர் ஏற்றங்கள் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. மருத்துவ சம்பந்தப்பட்ட, அதை தவிர வந்து இந்த சமையல்களை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் வரார். சுக்கிரன் 8ஆம் இடத்துல வரார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா மறைந்த இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் போய் மறையிறதுனால அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் எதிர்பாலினத்தவர் கூட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது. உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பின்னடைவுன்னா மறைந்த இடத்துலேருந்து பணம் வருமே தவிர நேரடியான வியாபாரங்கள் இருக்காது. பிரச்சனைகள் கொஞ்சம் என்னென்னா பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து பார்ட்னர் வந்து உங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதன், அதாவது உங்களுடைய ராசியின் 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துலேயே போய் சேர்றார். 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார். 7ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போகிறார். அதை தவிர வந்து குருவும் போய் தனத்துக்கு காரகன் அவன் போய் அங்கே இருக்கார். அதனால் பணம் வரும். மறைந்த இடத்திலிருந்து பணம் வரும். பார்ட்னர்ஸை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 26ஆம் தேதி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 27ஆம் தேதியிலேருந்து இதுக்கு போய்டுறார். 26ஆம் தேதியிலேருந்து 8ஆம் இடம் போய் மறைந்த இடத்துக்கு போய்டுறார். பார்ட்னர்ஸை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஸோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். உடல் உழைப்பு அதிகமாகும். ரொம்ப அதிகமாக அலைய வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதை தவிர உங்களுடைய தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபங்கள் பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாகும். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7/2025 24/7/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் வந்து தானமாக, பசும்பால் தானமாக கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமம் தண்ணிக்கு உங்களுக்கு வரவேண்டிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். சரி, இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் உள்ள மாங்காடு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க.
பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் போய் எலுமிச்சம்பழ மாலை போட்டு வாங்கும். உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இருந்தாலும் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் பார்த்தாலேன்னா 6ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துக்கு போடுறார். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இவ்வளவு நாளாக இருந்த சுக்கிரன், அதுவும் இந்த மாதத்தில் 26 தேதி வரலும் இருக்கார். 26/7/2025 வரலும் இருக்கார். அவர் 7ஆம் இடத்துல சப்தமத்தில் போகிறார். குரு, புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடியது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பதவி உயர்வு, உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் அதிகமாகும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அதனால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இவ்வளோ நாளாக 9ஆம் இடத்துல இருந்த செவ்வாய், அவரே 5-12 அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். தொழில் ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். தொழில் ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும். தொழிலில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொது காரியங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த புதனும் 7ஆம் இடத்துக்கு போய் 3/8/2025 தான் அவர் 8ஆம் இடத்துக்கு வரார். ஸோ அதனால் அது வரலும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். பணவரவில் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். இதுக்கு அதாவது திருமணத்திற்கு இப்போ ஜாதக பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக இந்த மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஒரு நாள் இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் உடல்நிலையில் நல்ல ஒரு மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 3ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் போகிறதுனால பதவி உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, அதை தவிர கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறவங்க, அதை தவிர இது அதாவது தங்கம் அந்த மாதிரியான கோல்டு ஸ்மித்து, கோல்டு ஆபரணங்கள் பண்ணுறவங்க, ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, கோல்டு கவுண்டர்ஸ் வச்சுருக்கிறவங்க, அது தவிர பேங்கிங் செக்டர்ஸு, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, அதாவது குருத்துவம் தொழில்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிக் கொடுக்குற தொழில், இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னால் சந்திரன் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கும்பொழுது உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கார். அந்த காலகட்டத்தில் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாளில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 24/7/2025 26/7/2025 வரலும் உண்டான காலகட்டமாக சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் சிவனுக்கு உண்டான பரிகாரம், அதாவது சிவனுக்கு ஒரு 10 குடம் தண்ணியாவது கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் இந்த மாதத்தில் வந்தே தீரும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். இருந்தாலும் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனகாரகனான
குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை, பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ஒற்றுமை சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகுவும் சனியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. என்ன தான் குரு பார்த்தாலும் பேச்சில் கொஞ்சம் தடிப்பான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த மாதம், அதாவது ஆடி மாதம் பார்த்தடையானால் பொதுவாகவே, அதாவது இந்த ஆடி மாதம் 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சூரியன் வரும். அது அந்த அளவு பெரிய விசேஷத்தை கொடுக்காது. ஆனால் எல்லா வருஷத்துலேயும் இந்த ஆடி மாதத்தில் 7ஆம் இடத்துல தான் சூரியன் இருப்பார். இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா சூரியன் தனிச்சிருக்கார். 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஸ் இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் தனிச்சு இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 29ஆம் தேதியிலிருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தோன்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கலாம். நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்பு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். தடைபடாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறதும், 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியும் போய் புதன் போய் இருக்கிறதும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தேவையில்லாமல் உங்களுடைய உடல் நலம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்திற்குன்னு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தடையானால் இந்த மாதத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். மருத்துவத்திற்குன்னு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு விசா, அதாவது அவங்களுக்கு பிஆர் பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஷேர் இண்டிசஸ்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது தவிர வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 26/7/2025 28/7/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் உண்டான சந்திராஷ்டம காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணலாம். அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் நீங்கள் போய் இந்த அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அது உங்களுடைய நிச்சயமாகவே சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சனிக்கு உண்டான வழிபாடுகளை பண்ணுறது நல்லது. வாரம் போய் இந்த சனி பகவானுக்கு உண்டான, அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள் தீபம் போட்டு வாங்கும். அதை தவிர கால பைரவரை வழிபட்டுட்டே வாங்கும். இது ரெண்டும் ரொம்பவும் முக்கியம். இதை தவிர நீங்கள் முருகன் கோவிலுக்கு, அதாவது இந்த திருச்செந்தூரோ சுவாமி மலையோ போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கும்பம், அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி கும்பராசி. ராசியிலேயே சனி வக்கரகதியில் ராகுவோட இருக்கார். சனி வக்கர பெயர்ச்சி, வக்கரத்தின் பலன்களை பற்றி தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த ஆடி மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி இருக்கிறதுனால, அதுவும் வக்கரத்தில் இருக்கிறதுனால, ஜென்ம சனி நடக்கிறதுனால சற்று மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான யோசனைகள் வரும். எல்லாவற்றிலும் ரொம்ப என்ன சொல்கிறது,
ஒரு நிறைவு இல்லாத யோசனைகள், நிறைவு இல்லாத தாக்கங்கள், ஏக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குருவின் பார்வை இருக்கிறதுனால சுமூகமாக அது பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த மாதம், அதாவது ஆடி மாதம் 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு பேசும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 6ஆம் இடத்துல போகிறார். அதனால் எதிர்பாலினத்தவரோட சிறு மனக்கசப்புகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும். புதுசாக கடன் வாங்குறதுனால அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் கேதுவும் செவ்வாயும் இருந்தார். இப்போ 29/7 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இது பெரிய ஏற்றத்தை கொடுக்காது. மறைந்து இருக்கக்கூடிய இடம், அதாவது உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்களே ஆனால் சற்று பின்னடைவு இருக்கும். அதுவும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கு நிச்சயமான பின்னடைவு இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தடையானால் முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணுறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். உடல்நிலைன்னா ஃபிசிக்கலாக இருக்காது, மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பதட்டப்படாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். தொழிலில் என்ன சொல்கிறது, லாபங்கள் இருந்தாலும் மறைமுக வருமானங்கள் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் இந்த சிமெண்ட்டு, அது தவிர தார், இந்த மாதிரியான இது பண்ணுறவங்க, பொதுத்துறையில் இருக்கிறவங்க, கீழ்மட்டு தொழிலாளர்களை வச்சு அந்த கீழ்மட்ட தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வச்சு வேலை வாங்குறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, போராளிகள்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதுவெல்லாம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கும். அதாவது இந்த போராளிகள்லாம் அவங்களுடைய இதுவை எடுத்து செல்லக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு பின்னாடி கூட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வேலை மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. அரசாங்கம் இந்த தொழிலில் இருக்கிறவாளுக்கு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. போராளிகள், அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சைடில் இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட, பொதுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா 28/7/2025 31/7/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பானகம் நரசிம்மருக்கு இது பண்ணிட்டு போங்க. பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி பானகம் சமர்ப்பிச்சுட்டு போங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக தீர்ந்து போகும். அது தவிர நீங்கள் இந்த மாதம் பார்த்தாலேனால் இந்த பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வாங்க, குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. அதை தவிர காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த விஷயத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக சேரும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், கேந்திரத்தில் இருக்கார். இந்த மாதம் பார்த்தடையானால், அதாவது இந்த ஆடி மாதம்ன்றது 17/7/2025 16/8/2025 வரை உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் போகிறார். அது ஒரு பெரிய ஏற்றம். திடீர் பணவரவு வரும். மறைந்த இடத்துலேருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றங்கள்
நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு பெஸ்ட் ரேட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இவ்வளோ நாளாக கைவிட்டு போகாத வீடு இந்த மாதம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த புதனும் 4ஆம் இடத்துல கேந்திரம் பெறுறது நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நல்ல ரேங்கிங் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரேங்கிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. அது தவிர பார்த்தோன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல வக்கர சனியும் ராகும் இருக்கிறதுனால தூக்கமின்மை இருக்கும். அதாவது கண்டினியூஸாக ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அளவு இருக்கும். ட்ராவலிங் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் போகிறார். 29/7/2025 அப்போது எதிர்பாலினத்தவரோடு சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இல்லாத காலகட்டமாக அமையும். சொந்த தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்களோ பணமோ வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர தந்தையின் உடல்நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். வேலை மாறுதல்கள் ஏற்படும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் வரும். அது தவிர புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டம். வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும். எதிர்பாலினத்தவரோடு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர தொழிலில் பார்த்தீங்களேனால் சொந்த தொழிலில் வந்து சற்று மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் உண்டு. லாபங்கள் தேவையற்ற செலவுகளால் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வர்ற சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1/8/2025 2/8/2025 வரலும் உண்டான நாட்கள். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கொடுத்துட்டு போகும். இந்த மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் வாணிபம் பண்ணுறவங்க, கடல் உயிர்கள் வாணிபம் பண்ணுறவங்க, அது தவிர வந்து பேங்கிங் இது பண்ணுறவங்க, ஷிப்மேனாக இருக்கிறவங்க, அதாவது ஷிப்பில் இருக்கக்கூடிய கேப்டன் அந்த மாதிரியான பீப்புள், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அது தவிர வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, குருத்துவம் வாய்ந்த தொழில் செய்பவர்கள், தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. 7.5 சனி வேறு நடக்கிறது. அதனால் தட்சிணாமூர்த்தி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் வர்றதும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.